வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்கள் தினமும் 5000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. கப்பலில் காணாமல் போன நெல்லை வாலிபரை மீட்டு தருக. ஆந்திர முதல்வருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை. டீசல் வாகனங்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்க ஒன்றிய அரசு முன்மொழியவில்லை. வரி விதிப்புக்கான பரிந்துரையை திரும்ப பெற்றார் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி. அண்ணாமலை பாத யாத்திரை எடுபடவில்லை என்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அண்ணாமலை போல் பலரை பார்த்துவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக பள்ளி கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி நிர்வாகங்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். அடுத்த 15 நாட்கள் தமிழகத்திற்கு தினமும் 5000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. கர்நாடகாவில் இருந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள அளவில் காவிரி நீரை தமிழகத்திற்கு திறக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதற்காக தமிழக அரசு காவிரி ஒழுங்காற்று வாரியம், காவேரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்றம், ஒன்றிய அரசு என பல்வேறு வகையில் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கான நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதே வேளையில் வழக்கமான நடைமுறையின்படி தண்ணீர் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும், கர்நாடக அணைகளில் தண்ணீர் போதுமான அளவில் இல்லை என்றும் கர்நாடக அரசு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு இன்று நடைபெற்றது. அதில் தமிழக அரசு சார்பில் கர்நாடகத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவு, அங்குள்ள அணைகளில் உள்ள தண்ணீரின் அளவு உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்த காவிரி ஒழுங்காற்று குழு அடுத்த 15 நாட்கள் தமிழகத்திற்கு தினமும் 5000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரையை கர்நாடக அரசு ஏற்காவிடில் தமிழக அரசு அடுத்த கட்டமாக காவிரி மேலாண்மை வாரியத்தில் முறையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் கப்பலில் காணாமல் போன நெல்லை வாலிபரை மீட்க கோரி ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடிதம் எழுதியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி மகாராஜா தம்பதியின் மகன் வெற்றி விஸ்வா என்பவர் சென்னையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்து ஆந்திர மாநிலம் கிருஷ்ணப்பட்டினம் கப்பலில் பணி செய்து வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி வெற்றி விஸ்வா கப்பலில் காணாமல் போன நிலையில் இது குறித்து அவரது பெற்றோர்கள் கப்பல் கேப்டனை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அலட்சியமாக அவர் பதில் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ள வெற்றி விஸ்வாவின் பெற்றோர்கள் தங்கள் மகனை மீட்டு தருமாறு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் ஆந்திர முதல்வருக்கு வைகோ கடிதம் எழுதியுள்ளார். அதில் வெற்றி விஸ்வாவை கண்டுபிடித்து அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார். டீசல் வாகனங்களுக்கு கூடுதலாக 10% GST வரி விதிக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மறுப்பு தெரிவித்துள்ளார். நாட்டில் டீசல் கார்களுக்கு கூடுதலாக 10% GST வரி விதிக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் நிதின் கட்கரி பரிந்துரை செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. மேலும் நாட்டில் டீசல் வாகனங்களினால் சுற்றுச்சூழல் மாசு அதிகரித்து வருவதால் அவற்றின் எண்ணிக்கையை குறைக்க GST வரியை அதிகரிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதின் கட்கரி பரிந்துரைத்துள்ளார். இந்த செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிதின் கட்கரி இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் டீசல் என்ஜின் வாகனங்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்க ஒன்றிய அரசு முன்மொழியவில்லை என்றும் 2070க்குள் கார்பன் வெளியீட்டு அளவு நிகர பூஜ்ஜியத்தை அடைவதற்கும் டீசல் போன்ற அபாயகரமான எரிபொருட்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டின் அளவை குறைப்பது அவசியம் என பதிவிட்டுள்ளார். ஆட்டோமொபைல் விற்பனையில் விரைவான வளர்ச்சிக்கும் ஏற்ப தூய்மையான மற்றும் பசுமையான மாற்று எரிபொருளை தீவிரமாக ஏற்றுக்கொள்வது அவசியம் என்றும், இந்த எரிபொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும், செலவு குறைவானதாகவும் மற்றும் மாசு இல்லாததாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சனாதனத்தை பற்றி பேசியது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் தன் மீது நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்திருக்கலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த பிரக்யானந்தா மற்றும் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த குகேஷ் ஆகியோருக்கு பாராட்டு விழா சென்னை முகப்பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரக்யானந்தா மற்றும் குகேஷுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், சனாதனத்தை பற்றி பேசியது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் தன் மீது நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருக்கலாம் என்று கூறினார். சனாதனத்தை எதிர்க்கிறதுல ஒழிக்கிறதுல நீங்களும் சேர்ந்து ஆர்வமாக பணியாற்றிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக எனக்கு தெரியல, நிகழ்ச்சியில் இருந்தேன். என்னுடைய வழக்கறிஞர்கள்ட்ட நான் கேட்குறேன். நான் எதுவும் தரக்குறைவு பேசலை. ஒருவேளை சனாதனத்தை எடுத்து பேசுறதுனால அவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வழக்கறிஞர்கிட்ட பேசுறேன். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் குகேஷ் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குகேஷுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். அண்ணாமலை நடத்தும் பாத யாத்திரை எடுபடவில்லை என்பதால் போராட்டங்கள் நடத்த தொடங்கிவிட்டார் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி முடித்த 94 மாணவர்களுக்கு சான்றிதழ்களை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நிச்சயம் அதை துறை தலையிட்டு அதற்குண்டான ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி, ஏற்கனவே நாங்கள் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே நியமித்திருக்கின்ற அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தில் 36 பேர்கள் தற்போது அர்ச்சகர் பணியிலே இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் உயர்நீதிமன்றம், மதுரை கிளை, உச்ச நீதிமன்றம் சென்று கூட ஆகம விதிகளின்படி அர்ச்சகர்களை நியமிக்கலாம் என்று நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே புதிதாக அர்ச்சகர் நியமனத்திற்கும் விளம்பரப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற இந்த நிலைப்பாட்டை, சமூக நீதியை தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிலைநாட்டுவார். தனது 45 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் அண்ணாமலை போன்று எத்தனையோ பேரை பார்த்திருப்பேன் என குறிப்பிட்ட அமைச்சர், கோவில் குட முழக்குகளில் முதலமைச்சர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தார்மீக உரிமை இல்லை என கூறினார். அவங்க தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆளுநர் தானே தவிர தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அல்ல. இதை கேட்கின்ற உரிமை, தார்மீக உரிமை அவருக்கு இல்லை. அவர் சார்ந்திருக்கின்ற, அவர் ஆளுநராக இருக்கின்ற அந்த மாநிலங்களிலே இது போன்ற கும்பாபிஷேக நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் இது போன்ற கேள்விகள் கேட்பதற்கு அவருக்கு தகுதி உடையது என்று நாம் நினைக்கலாம். ஆகவே போகிற போக்கில் ஏதாவது சிந்து முடித்து விட்டு போகின்ற வேலையை பாண்டிச்சேரியிலும் தெலுங்கானாவிலும் வைத்துக்கொள்ள பத்திரிகை நிருபர் வாயிலாக அவரை கேட்டுக்கொள்ளும். டெங்கு பரவல் தடுப்பு குறித்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு, டெங்கு பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி, கால்நடைத்துறை செயலாளர் மங்கத் ராம் சர்மா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மெட்ராஸை குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், அனைத்து மருத்துவமனைகளிலும் நோய்க்கான மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் மெட்ராஸை கண் அழற்சி நோய் வார்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மெட்ராஸை நோய் குறித்து முறையாக கண்காணித்து வருவதாக கூறினார். சென்னையில் சுகாதார சீர்கேடு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர், சுகாதார சீர்கேடு குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட தகுதி இல்லை என கூறினார். இல்ல சுகாதார சீர்கேடுன்னா அவர் என்ன சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தாரா சென்னையை? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது இது சம்பந்தமான எந்த விஷயத்தையும் பேசுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு
கொஞ்சமும் கூட தகுதி இல்லை என்பதை அவரும் உணர்வார். ஏன்னா குட்கா, பான்பராக் இந்த இதெல்லாம் இது வந்து அதிகமா சென்னையில விற்குதுன்னு சொன்ன உடனே இல்ல விற்கலன்னாங்க. உடனே சென்னை சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் எதிர்கட்சி மன்ற உறுப்பினராக இருந்தபோது மாண்புமிகு அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதோ சென்னையில எளிதா குட்காவும் பான்பராக்கும் கிடைக்குதுன்னு எடுத்து காட்டணும். உடனே எடப்பாடி பழனிசாமி நல்லவராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இந்த 21 பேர் பான்பராக் வாங்கி வந்திருக்கிறீங்க, எந்த கடையில் இருக்குது காட்டுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நீங்களும் சொன்னீங்க, பிரசங்களை நம்ம சொன்னோம், பத்திரிகையாளர் ரவிச்சந்திரன் சொன்னாரு இது எளிதா கிடைக்குதுன்னாரு. நம்ம கேட்டோம், எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க, ரகசியமா சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், உங்க பேரை சொல்ல மாட்டோம்னு சொன்னோம். இதை எடப்பாடி சொல்லியிருக்கணும். எடப்பாடி சொல்லி இது மாதிரி இந்த 21 பேர் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேர்ல நடவடிக்கை எடுத்திருக்கணும். மாறா என்ன பண்ணாங்கன்னா, சபாநாயகர் மூலமா 21 பேர் பதவியை பறிக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. 21 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை பறிக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு இது சம்பந்தமா சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் புதன்கிழமை ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் 18ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் 19ஆம் தேதி முதல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. 5 மாநில தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் வருவதை ஒட்டி பெட்ரோல், டீசல் விலையும் குறைக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக பள்ளி கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பள்ளிகளில் மின் இணைப்புகள் சரியாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், விடுமுறை நாட்களில் நீர்நிலைகளில் குளிக்க மாணவர்களை அனுமதிக்க கூடாது என பெற்றோருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழையால் பள்ளியில் சில வகுப்பறைகள், கழிவறைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் திறந்தவெளி கிணறு, கழிவுநீர் தொட்டி, தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மூடி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அருந்து கிடக்கும் மின்கம்பி அருகே மாணவர்கள் செல்லக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களில் அரசு பணியில் இருப்பவர்கள், அவர்களது குடும்ப தலைவிகள், ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் உள்ள குடும்ப தலைவிகள் ஆகியோரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆண்டிற்கு 3600 யூனிட்டுக்கும் அதிகமான மின்சாரம் பயன்படுத்துவோர், சொந்தமாக கார், டிராக்டர் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் ஆகியோரின் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து சம்பந்தப்பட்ட மகளிருக்கு வரும் 15ஆம் தேதி குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை விஜயலட்சுமியின் புகார் மீதான விசாரணைக்கு சில காரணங்களால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகவில்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 10ஆம் தேதி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகுமாறு காவல்துறை சம்மன் அனுப்பினர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதால் வழக்கில் ஆஜராக அவகாசம் வழங்கும்படி சீமான் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சீமான் இன்று காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் சீமானுக்கு பதில் அவரது வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சங்கர், நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் கடந்த 2011 முடித்து வைக்கப்பட்ட வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் தற்போதைய விசாரணை நடக்கிறதா உள்ளிட்ட விவரங்களை காவல்துறை ஆய்வாளரிடம் கேட்டுள்ளதாக கூறினார். 2011 முடிக்கப்பட்ட அந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணை நடக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இப்போது காவல்துறை ஆணையர் அவர்களும் கொடுக்கப்பட்ட புதிய புகார் மனுவின் அடிப்படையில் புதிய வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அந்த வழக்கின் விசாரணை அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் விசாரணை நடக்கிறதா? அப்படி நடந்திருந்தால் அந்த பிரிவுகள் ஏதோ மாற்றம் செய்யப்பட்டு அது ஆல்ட்ரேஷன் சார்ஜஸ் என்று சொல்லுவோம், அப்படி ஏதாவது பிரிவுகள் மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? மீண்டும் இந்த விசாரணையை மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருடம் கழித்து
இந்த விசாரணை மீண்டும் துவங்குவதற்கு நீதிமன்றத்தின் ஒப்புதல்கள் ஏதேனும் பெறப்பட்டுள்ளதா? ஏன்னா அவங்களே கைப்பட எழுதி கொடுத்து நான் இந்த புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், இதை நான் தொடர விருப்பமில்லை, எங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு விட்டது என்று கொடுத்த பிறகு இப்போது மீண்டும் விசாரணை எதன் அடிப்படையில் நடக்கிறது, அதற்கு ஏதேனும் நீதிமன்ற ஒப்புதல் வாங்கப்பட்டதா அப்படி போன்ற விவரங்களை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அளிக்கும் பட்சத்தில் அந்த விவரங்களின் அடிப்படையில் நான் ஆஜராகும் போது விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்க ஏதுவாகும் அப்படின்ற ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்கோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுராந்தகம் அருகே அனந்தமங்கலம் கிராமத்தில் அரங்கநாயகி உடனாகிய அகத்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு திருவிழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அனந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அரங்கநாயகி உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலையில் 3 கால பூஜை நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் அனந்தமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், நகராட்சி ஆணையாளர் சத்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சி மூலம் குப்பைகளில் இருந்து தயாரிக்கப்படும் உரங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக நகர்மன்ற கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1 கிலோ 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்ய இருப்பதாகவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் சடேஷ் சத்யகுமார் தலைமையில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூரில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட கோரியும், விடுமுறை நாட்களில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி என்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த எண்ணும் எழுத்தும் கைவிடும் சொல்லிதான் என்னுடைய முதலாம் போராட்டம். ரெண்டாவது என்னன்னா, இந்த எஸ்எம்சி மாசம் நடத்துறாங்க, 3 மாசத்துக்கு ஒரு முறை நடத்துறது தான் என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது. மூணாவது, எப்ப பார்த்தாலும் எம்இசின்ட்டு பாடம் நடத்தாத எம்பிசி வேலை செய்கின்றாங்க. நோட்டு எம்பிசியில் பதிவு பண்ணு, புக்கை பதிவு பண்ணு, நோட்டை பதிவு பண்ணு, செப்பலை பதிவு பண்ணுன்ட்டு இதுக்கே நேரம் ஒதுங்கி போகுது. பட் பணி சுமை அதிகமாக இருக்குது, பாடம் நடத்தி எங்களை விட மாட்டேன்றாங்க. என்ன எடுத்தோம், யாரோ ஒருத்தர் வீடு பற்றி மதிப்பீடு செய்யணும். அதெல்லாம் படிக்காத ஒரு ஆள், அதெல்லாம் கைவிட சொல்லிதான் எங்களுடைய போராட்டமா இருக்கிறது. அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரியலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விலைவாசி உயர்வு மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சங்கர் மேஸ்திரி தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மோடி அரசுக்கு எதிராக சாலையில் நின்று பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு விலைவாசி மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாற்றம்பள்ளி அருகே ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோவிலில் சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சொரக்கல் நத்தம் பகுதியில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோவில் உள்ளது.
கோவில் பூசாரி பெருமாள் என்பவர் வழக்கம் போல் இரவு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் காலை மீண்டும் வந்து பார்த்தபோது கோவிலின் கதவு பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இந்திரா நகர் பகுதியில் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை பெருமாள் பாதம் விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் கொண்டு வரப்பட்டது. பின்னர் இந்திரா நகர் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் வைத்து பெருமாள் பாதத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெருமாள் பாதத்தை தொட்டு வணங்கி பெருமாள் பாதத்தை தலையில் சுமந்து தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதனை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இந்த விழாவில் திருப்பத்தூர் சார்பதிவாளர் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்கரியமங்கலம் அருகே பால் ஊற்ற சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது செங்கம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரிதா, சின்ன பாப்பா, ஜெயமணி ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் மனோகர் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் செங்கம் அருகே சிங்காரப்பேட்டையில் இருந்து நீப்பத்துறை சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற தமிழரசன் என்ற இளைஞர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தமிழரசனை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பம்பாக்குட்டை கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. தின்னாமுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம்மாள் சந்திரன் மற்றும் பாலாஜி, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் வடகரை பாறை பிரதான சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராம பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதற்காக சாலை ஓரங்களில் குழாய் பதித்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் வடகரை பாறை பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய் சாலையின் ஓரத்தில் உள்ளது. இந்த குழாய் திடீரென உடைந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. பல மணி நேரம் தண்ணீர் சாலையில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீர் வீணாகியது. எனவே உடைந்த நீர் குழாயை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காவலாளி சம்பத்குமாரை கட்டையால் தாக்கிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வசந்தகுமார், ராஜேஷ் ஆகிய இருவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். சென்னை விருகம்பாக்கத்தில் செயல்படும் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் LIC முகவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நகைச்சுவை நடிகர் வையாபுரி கலந்து கொண்டு சிறந்த முகவர்களுக்கு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் பேசிய நடிகர் வையாபுரி LIC பாலிசியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாதுகாப்பு ஒன்று, நம்மளால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்து வைக்க முடியாத கூட, ஒரு பேங்க்ல போட்டு வைக்க முடியாத கூட, ஒரு இன்சூரன்ஸ் சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு தெரியாம ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்போம். அது ஐயோ இதை ஒண்ணுமில்லாம் விட்டு போயிட்டேனான்னு சொல்லாம எங்கப்ப பாரு அன்னைக்கு போட்டா அந்த 1 லட்சம் ரூபாய் காசு நிற்கிறேன், ஒரு கோடி நிற்கிறேன். அப்ப நாங்க குலத்தையும் பேரனும் வம்சாவளியும் பேசுறதுன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு வரை நம்ம சென்னைக்கு வரும்பொழுது நீங்க பழைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, அந்த மவுண்ட் ரோடுக்கே ஒரு அழகுன்னா அது LIC பில்டிங் தான். அடையாளம்னு ஒன்று சொன்னோம்னா அது LIC பில்டிங்கை வச்சு தான் சொல்லுவோம். இங்க வர 13 மாடி கட்டம் எவ்வளவு உயரமா நிற்குதுன்னு. இன்னைக்கு 67 ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து மக்கள் மனசில் நிரந்தரமா நிற்குது. போட்டது உடனே ரிட்டர்ன் வருது. போட்டு முடிச்சா கூட வீடு தேடி போய் இந்த பாலிசிக்குண்டான தொகையை இந்த முகவர்கள்லாம் தேடி வந்து கொடுக்குறாங்கன்னா அதற்கு காரணம் நடத்துறது நீங்க அவங்க அழகா இருக்குன்னு அர்த்தம். LIC கிளை மேலாளர் சாமிநாதன், உதவி கிளை மேலாளர் பிரியதர்ஷினி மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5520 ரூபாய்க்கும், சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 44,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் போதிய வசதிகள் இல்லாததை கண்டித்து கல்வித்துறை அதிகாரியின் வாகனத்தை மாணவிகள் அடித்து நொறுக்கினர். வைஷாலி மாவட்டம் மகனார் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் போதிய வசதிகள் இல்லை என்றும், பள்ளி வகுப்பறைகளின் அளவை விட மாணவர் சேர்க்கை அதிகமாக உள்ளது குறித்தும் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதனை நிறைவேற்றாததால் ஆத்திரத்தில் மாணவிகள் வாகனத்தை சேதப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெதர்லாந்து நாட்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிலுக்கு மானியம் வழங்குவதை கண்டித்து சூழலியல் ஆர்வலர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெதர்லாந்து நாட்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிலுக்கு மானியம் வழங்குவதை கண்டித்து சூழலியல் ஆர்வலர்கள் சார்பில் 3வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நெதர்லாந்தின் A12 நெடுஞ்சாலை வழியாக ஹேக் நகருக்குள் 10,000க்கும் மேற்பட்ட சூழலியல் ஆர்வலர்கள் அணிவகுத்து சென்றனர். அப்போது காவல்துறை எச்சரிக்கையை மீறி சூழலியல் ஆர்வலர்கள் சிலர் போக்குவரத்தை தடுக்க முயன்றனர். இதையடுத்து தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். நெதர்லாந்து அரசாங்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிலுக்கு மானியம் வழங்க பொது நிதியை பயன்படுத்துவதை நிறுத்தும் வரை ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். லிபியாவில் டேனியல் புயலின் கோர தாண்டவத்தால் 2000 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் ஒன்றான லிபியாவில் உள்ள பல்வேறு நகரங்களை டேனியல் புயல் தாக்கியதில் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் டெர்னா உள்ளிட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக டெர்னா நகரில் உள்ள ஒரு பெரிய குடியிருப்பு பகுதி வெள்ளத்தில் முற்றிலும் அடித்து செல்லப்பட்டு விட்டதாக லிபியா நாட்டு அரசு கூறியுள்ளது. இதில் 2000 பேர் உயிரிழந்ததாகவும் 6000 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் எல்லையில் அமைந்துள்ள லிபியாவில் டேனியல் புயல் ஏற்படுத்தியுள்ள அதிபயங்கர பாதிப்பு காரணமாக அந்த நகரங்கள் அனைத்தும் பேரழிவு உள்ள இடங்களாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தெற்கு ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலில் டேங்கர்கள் உடைந்த விபத்தால் 20 லட்சம் லிட்டர் ஒயின் சாலையில் மழை வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. போர்ச்சுகலில் சாபோ லூரன்சோ டைபாரோவில் உள்ள ஒயின் தயாரிப்பாளரான லெபிரா டிஸ்டில்லரி தொழிற்சாலையில் இருந்து சுமார் 20 லட்சம் லிட்டர் ஒயின் எடுத்து சென்ற போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் 2 டேங்கர்கள் உடைந்தது. இதனால் 20 லட்சம் லிட்டர் ஒயின் அந்த பகுதி சாலைகளில் மழை வெள்ளம் போல் ஓடியது. மலை பிரதேச கிராமத்தில் செயல்படும் ஆலையில் இருந்து தெருக்களில் பாய்ந்தோடிய ஒயினை பார்த்து அப்பகுதியினர் வியப்படைந்தனர். செந்நிற நதியை போன்று பாய்ந்த ஒயின் மதுவை நிறுத்தும் பணியில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்கள் தினமும் 5000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. கப்பலில் காணாமல் போன நெல்லை வாலிபரை மீட்டு தருக. ஆந்திர முதல்வருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை. டீசல் வாகனங்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்க ஒன்றிய அரசு முன்மொழியவில்லை. வரி விதிப்புக்கான பரிந்துரையை திரும்ப பெற்றார் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி. அண்ணாமலை பாத யாத்திரை எடுபடவில்லை என்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அண்ணாமலை போல் பலரை பார்த்துவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக பள்ளி கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி நிர்வாகங்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.